அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்திலும் சூரியன் 9ஆம் இடத்திற்கும் செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கும் குருவின் பார்வையிலும் மாறறாங்க. கிரகங்களின் இந்த சுழற்சியால தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு மற்றும் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கான காலமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரங்க பிடிவாதமான குணம் கொண்டவங்க. இவங்க தங்களோட வேலை மற்றும் வருமானத்துல பிடிவாதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்ற இடங்கள்ல பிடிவாதம் காட்டுனாங்க அப்படின்னா வாழ்க்கையில எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். அதனால பொறுப்பா இருந்துக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலையில இதுவரை நினைத்த இடத்தை அடைய முடியாம இருந்திருந்தா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினா நல்ல நிலைமைக்கு உங்களால வர முடியும். எந்த ஒரு நல்ல காலகட்டமும் வாய்ப்புகளாகவே நம்மை வந்தடையுங்க. அதற்கான முயற்சிகளை நாம தாங்க எடுக்கணும். மனித சக்தியை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால அந்தஸ்து மற்றும் கௌரவம் உயரப்போகுதுங்க. உங்களுடைய கவலைகள் விலக போகுது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குருவின் வீட்டுல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. வீடு, வண்டி, வாகனம் தொடர்பான செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு. 9 கிரகங்கள்ல சனி பகவானை தவிர மற்ற 8 கிரகங்களும் வலிமையான நிலையில இருக்குதுங்க. தாய் தந்தையிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. வீட்ல சண்டைகள் வருவதை தவிர்க்க வேண்டுங்க. கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைய பொக்கிசமா நீங்க பார்க்கணுங்க. ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பற்றதுங்க. இன்று நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்துக்கான சந்ததியையும் பாதிக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் தடைகளை கண்டு உடைந்து போக கூடாதுங்க. எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்க வேண்டுங்க. பொருளாதார ரீதியாக வலுவாக இருந்தா பெரும்பாலான பிரச்சனைகளை சரி செய்து விடலாங்க. பணம் என்பது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான். ஆனா ஒருவருக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூட சில சமயங்கள்ல பணம் தேவைப்படுதுங்க. பொருளாதார ரீதியாக அடிபடும் போது மன அழுத்தம் ஏற்படும். தனுசு ராசிக்காரங்க நடைமுறையில சாத்தியமானதை மட்டும்தாங்க நம்பணும். 3 வேளை உணவு உண்பதற்காவது பணம் கையில இருக்கணுங்க. மேற்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் வர வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாடு போக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல காலமா இருக்க போகுதுங்க. அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழும் பழக்கத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸா மாறுங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. களத்திரஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காங்க.
இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த நேரத்திலும் தகுதி குறையாம செயல்படும் தனுசு ராசிக்காரங்களே, நீங்க உயர்ந்த எண்ணங்களை உடையவங்களா இருக்கீங்க. இந்த மாதம் பேச்சின் இனிமையால காரியம் கைகூட போகுது. சுப பலன்கள் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. எதிலும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்குங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைத்தே தீருங்க. புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாங்க. வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்குங்க. உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையுங்க. குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகுங்க. மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வரப்போறாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தருங்க. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையில் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க. தகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது நல்லதுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா? பிடிச்ச ஆடைகளை உடுத்துறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம, மனக்குழப்பமும் இல்லாம, நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே இந்த மாதம் அற்புதமா மாறப்போகுதுங்க. இந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே எதிர்மறையா சிந்திக்கிறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்மறையான நிகழ்வுகளே நடக்குதுங்க. நமக்கு எதுவுமே நடக்காது, நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே நேரத்துல நம்ம எதிர்மறையா நம்ம நல்லா இருக்க மாட்டோம், நம்ம கடன் வாங்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சோம்னா பிரபஞ்சம் திரும்ப நம்மளுக்கு கஷ்டத்தை தாங்க கொடுக்கும். நம்மளோட எண்ணத்துல தாங்க நம்மளோட வாழ்க்கை இருக்கு. அதனால நம்மளோட எண்ணத்தை தெளிவா வைங்க, வாழ்க்கை அருமையா இருக்கும்.
ராசி மண்டலத்துல 9வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய தனுசு ராசி. இந்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க குரு பகவானுங்க. மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க தனுசு ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேசம், சிம்மம், கும்பம், துலாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. அதே நேரத்துல நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, கடகம், மீனம் இவங்க எல்லாரும் பகை ராசியா இருக்காங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில உற்சாகத்தோட இருக்கிறதாங்க பிடிக்கும். இவங்களுக்கு சோம்பேறித்தனம் துளி கூட கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மனதுல தன்னம்பிக்கை கூட போகுது. துணிச்சலாக அனைத்து காரியத்திலும் நீங்க ஈடுபட போறீங்க. சந்திரன் சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே இருக்க போகுதுங்க. மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண்பதுல நாட்டம் காட்ட போறீங்க. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது. வீண் செலவுகள் உண்டாகலாம். கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில ஈடுபட போறீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா போட்டிகள் பற்றிய கவலைகள் உங்க மனசுல தோன்ற போகுதுங்க. போட்டிகளை சமாளிக்க நீங்க முயற்சி பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர், துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. குடும்பத்துல தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புல. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெற போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உங்க குடும்பத்துல தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாக போகுதுங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. வாகனம் வாங்க போறீங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசிக்காரங்களே, இந்த மாதம் நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எல்லாரையும் நம்புறது, வெளிப்படையா இருக்கிறது போன்ற குணங்களை மாத்திக்கிறது நல்லதுங்க. அடுத்ததுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத மற்றவங்க கிட்ட பகிர வேண்டாங்க. பண விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில முக்கியமான முடிவெடுக்கும் போது 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு முக்கிய முடிவில் எடுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். சீக்கிரட்டா வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை சீக்கிரட்டா வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதுங்க.
தனுசு ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், வெள்ளை நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8, 9ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு, தென்மேற்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.